ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் டிஜிஎஃப். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம அப்பாவோட பர்த்டேவா, அதனால் ஆக்சுவலாக நேற்று பர்த்டே, நேற்று போக முடியல. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மருதமலைக்கு போகிறோம். அது யார் கடைசி பாருங்கள், நாங்கள் அவரை காட்டுறோம், ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஒரு ஒர்க்கு சேர்ந்துருக்கோம். அந்த வீடியோ வந்து இனிமேல் டெய்லி வரும். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனை பார்க்க மருதமலைக்கு வந்துட்டாங்க. பின்னாடி இருந்தால் அப்பா வந்துட்டாரு. பார்த்தீங்க பசங்கள அப்பா வேணி வரா சாப்பிட்டு அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்தாடிமா கேமரா பாக்கியா அவனை எல்லாரும் வச்சல நீ முன்னாடி எல்லாம் லாங்குடி பண்ணுறேன். அப்பா கொஞ்சம் ஸ்டெப் தான் வந்திருக்கோம், மூச்சு வாங்குது. சட்டை கலர் நல்லா லைட் கலர் வைக்கிறது கேமரா சூப்பராக இருக்கு. 4 படி ஏறினா அதுக்கு அப்பாவா வந்தாச்சுமா? வந்தாச்சாப்பா, இனி இருக்குப்பா. எவ்வளோ இதை மாதிரி இன்னும் 1 மடங்கு இருக்குமா? 2 டபுள் ட்ரிபிள் மடங்கு ஒரு படி, இன்னும் 100 படி, 300 படி. அப்பா மதுரையில் சரியான கூட்டம், எவ்வளோ லைன் இதில். என்னன்னா நாங்கள் வந்து பொது தரிசனம்னு நினச்சிட்டு சிறப்பு தரிசனம் போய் உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் பொது தரிசனம் அங்கிட்டு இருக்கு போங்க மெண்டல் விழான்னு ஒரு அக்கா சொல்லி அதுக்கப்புறம் அங்கிட்டு ஓடும். நேரத்தில் எப்படி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? லைன் சரியான லைனு. ஐயோ கட்டி 3 நேரம் ஆச்சு. அப்புறம் அங்கிட்டு சாமிலாம் போச்சு. ஆனால் நம்ம கடைசியில் பார்க்க முடியாமல் போச்சு. அந்த கம்பி மறைச்சிக்கிச்சு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எடுக்கலாம் பார்க்குறேன், எடுக்கவே முடியாது. ஆனால் நான் பார்த்துட்டேன், கம்பி மேலே ஏறி நின்று நான் பார்த்தேன். பார்க்குறவங்க முன்னாடி கியூ இது வருஷம் போயிடுச்சு. ஏமா வருஷம் போது போக முன்னாடி அப்படின்னு கத்திருப்பாங்க. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் குடுகுடுன்னு ஓடுனேன், என்ன பண்ணுறது. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எங்கேயோ அடுத்த ஒரு சாமி போச்சு. சாமிக்கு நல்லா காட்டி விட்டுக்கிட்டே போகணும். ஆனால் எங்களால் தான் சாமியை பார்க்க முடியும். இந்த ஓடுறேன் பாருங்க, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போவான்ட்டு சரியா கத்தாதீங்க போடுறேன். ஆமாம் பார்த்தீங்களா, அழகாக இருக்குது குட்டி முருகன். குட்டி தம்பி அழகாக, ஆனால் ரிக்கீஸ் இருக்காங்களா, அவன் தான் போடவே விட மாட்டான். ரிக்கிவிட்டால் எவ்வளோ அழகாக அந்த தம்பி போட. இந்த இடத்துல சாமி ஆனால் வந்து ஃபேஸ் தெரியல, அந்த இடத்துலையும் மறைச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக அப்படியே உள்ள போயிடுச்சு. அப்படியே கீழே படி இருக்குது நினைக்கிறேன். கீழே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த செம்மையாச்சடம் வந்து வேற லெவலில் இருந்தது. ஆனால் க்ரௌடு தான் ரொம்ப அதிகம். சரியான கூட ஏதோ விசேஷ நாள். ஆமாம் லைனு நாங்கள் சும்மா இருக்கும்போதெல்லாம் லைன் வந்து அவ்வளோலாம் இருக்காது. நான் ரொம்ப நேரம் நின்று ஒரு வழியாக அங்கே போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. ஆமாம் இப்போ பார்ப்போம் வெள்ளைக்காரங்க கூட அவ்வளோ அழகாக விளக்கு பொருத்தி பூஜை பண்ணுறாங்க. அது நிற்கிறாங்க பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு.